சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவம் அது மெய், பிரபஞ்ச பொதுவானது. மதம், ஜாதி முதலான எதையும் சாராதது சத்தியம். அத்தகைய பேதமற்ற நெறியில் சிவத்தை நாடுவதன் மூலம் தனி மனிதர்களும் இந்த சமூகமும் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு இன்ப நிலையை, சுதந்திர நிலையை அடைய வேண்டும். அதுதான் சிவசாம்ராஜ்யம் என்பது சிவபுரம் அடியார்களின் இலக்கு. இந்த வகையில் நான் சில உண்மைகளை இங்கு எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் அந்த உண்மைகளை எடுத்துச் சொல்கிறேன். உங்கள் மனங்களை கவிந்து கொண்டிருக்கும் மாயைகளை விலக்கிக் கொண்டு நீங்கள் சரியான முறையில் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உண்மைகளை விளக்குகிறேன். இந்த தேர்தலில் பேசப்படும் முக்கியமான செய்திகளில் ஒன்று வாரிசு அரசியல் என்பது. யாரோ ஒரு பெற்றோருக்கு பிறந்து வாரிசாக இல்லாமல் யாருமே இங்கு இல்லை. வாரிசு என்று சொல்லும் நிலையை அடையாமல் வானத்திலிருந்து குதித்த மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லோரும் யாரோ ஒருவரின் வாரிசுதான். அந்த வகையில் அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருப்பவர்களின் வாரிசுகள் அடுத்து அரசியலுக்கு வரக்கூடாது, தலைவராக வரக்கூடாது என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. ஏனென்றால் அந்த வாரிசாக பிறந்த மனிதன் தான் கேட்டு அந்த தலைவரிடம் குழந்தையாக பெறவில்லை. அவனை குழந்தையாக பெற்ற தலைவர் தான் விரும்பி கேட்டு அவனை பெறவும் இல்லை. அவன் அந்த தலைவரின் வீட்டில் பிறந்து விட்டான் என்பதற்காக தகுதி இல்லாதவன் என்றோ அவனுடைய தகுதியை இழக்கச் செய்ய வேண்டும் என்றோ வாதிடுவது எந்த வகையிலும் நீதியானதும் அல்ல, நியாயமானதும் அல்ல. இந்த ஒரு அரசியல் கட்சியின் சட்ட திட்டங்களிலும் எனக்கு தெரிந்தவரை குறிப்பிட்ட ஒருவரின் வாரிசுதான் அடுத்த தலைவராக வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு எழுதப்படவில்லை என்றே நான் கருதுகிறேன். அவ்வாறு கட்சிகளின் சட்டத்திட்டங்களில் எழுதப்படாமல் இருக்கும் போது வாரிசுகள் தலைவர்களாக வருவது என்பது அந்த கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள், பொதுக்குழுவில் இருப்பவர்கள் செய்ய தவறான வாரிசை தேர்ந்தெடுத்தால் இந்த பொதுமக்கள், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செய்யும் தவறாக இருக்க முடியுமே அன்றி அந்த வாரிசின் தவறாக இருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் அதை வாரிசு கட்சி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு இறக்கும் போது தன்னுடைய வாரிசாக இந்திரா காந்தியை நியமித்துவிட்டு இறக்கவில்லை. அவர் இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமராக ஆனார். அதற்கு பின்னரும் இந்திரா காந்தி ஜனநாயக முறையில் போட்டியிட்டு கட்சிக்குள்ளே மொராஜி தேசாயை தோற்கடித்துத்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த வரிசையில் அவருடைய வாரிசுகள் வந்தார்களா என்றால் வாரிசுகள் மட்டும் வரவில்லை. காங்கிரஸ் கட்சியில் நரசிம்மராவ் இடையிலே வந்தார். மன்மோகன் சிங் 10 வருடங்கள் வந்து ஆண்டார். இதுபோல வாரிசு அல்லாதவர்களும் வந்திருக்கிறார்கள், வாரிசுகளும் வந்திருக்கிறார்கள். நேருவின் வாரிசு என்பதற்காக இந்திரா பிரதமராகும் தகுதி இல்லாதவர் என்று ஒதுக்கி இருந்தால் அது இந்தியாவிற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆக இந்த வாரிசு அரசியல் என்ற பேச்சு வீணான பேச்சு. ஆனால்
அரசியல் கட்சியில் வாரிசு தவிர மற்றையோர் தலைமைத்துவத்தை அடைய முடியாது என்று சொல்லிக்கொண்டே போனால், அத்தகைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே போனால், தாங்கள் தலைமை பதவியை அடைந்து இந்த நாட்டுக்கு நலம் செய்ய வேண்டும் என்று விரும்புவோர் தனியாக கட்சிகளை ஆரம்பிப்பர். கட்சிகளில் ஜனநாயகம் இல்லாமல் போனால், வாரிசு முறை பெருகி வந்தால் தனி கட்சிகளின் தோற்றம் அதிகமாகிக் கொண்டே போகும். அவ்வாறு தோன்றும் கட்சியில் ஒன்று வளர்ந்து பெரிய கட்சியாகவும் வரலாம், வரக்கூடும், வரும். இதுபோல இந்த வாரிசு அரசியல் என்ற குழப்பத்தில் இறங்கி உங்களுடைய அந்த குழப்பத்தின் அடிப்படையில் தவறான கற்பனையில் தவறான இடத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தாதீர்கள். அடுத்து இந்த கட்சி இந்த தேர்தலில் மேலோங்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வாதம் என்னவென்றால் மதவாதம். மதம் என்பது இப்ப இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். இந்து தீவிரவாதம் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்து என்று மெய்யை பொறுத்தவரை சத்தியம் சார்ந்து பேசினால் இந்து என்று ஒரு மதம் இல்லை. எப்படி எஸ்சி என்று ஒரு ஜாதி இருக்கிறதா, பிசி என்று ஒரு ஜாதி இருக்கிறதா, எம்பிசி என்று ஒரு ஜாதி இருக்கிறதா? ஆனால் இடஒதுக்கீட்டிற்காக அரசியல் சட்டப்படி பல ஜாதியினரை ஒரு குழுவாக எஸ்சி எனவும், ஒரு குழுவாக பிசி எனவும், இன்னொரு குழுவாக எம்ஜிசி எனவும், இன்னும் பல வகையிலும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோல சைவம், வைணவம் முதலான பல மதங்களை, பல தெய்வங்களை வழிபடுவோரை, பலவிதமான வழிபாட்டு முறைகளை உடையவராக இருப்போரை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இந்து என வகைப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி எஸ்சி, பிசி, எம்பிசி என்ற வகைப்பாடு அரசியலமைப்பு சட்டப்படி இல்லை என்றால் இடஒதுக்கீடு முதலான பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்காதோ, அதே போல இந்து என்ற வகைப்பாட்டின் உள் இருக்காமல் தனித்தனியாக பிரிந்து சென்றால் இந்தியாவின் பாரம்பரிய மதத்தினை பின்பற்றும் பலருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஆனாலும் இதுவரையிலும் இந்து என்ற மதப்பிரிவினருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி எந்த பாதுகாப்பையும் இடஒதுக்கீட்டில் ஜாதியினருக்கு ஏற்படுத்தியது போல ஏற்படுத்தவில்லை. இந்து இந்து என்று சொல்லி வாக்குகளை சேகரிப்போரும் இந்துக்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பை ஏற்படுத்தி தராமல் இந்துக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். அதன்படி அந்நிய மதங்களை பின்பற்றுவோருக்கு எல்லா சுதந்திரமும் இங்கே இருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களை சிறுபான்மை மதத்தினர் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் உரிமைகளும் சட்டப்படி அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்துக்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு இல்லை. இதனால் இந்துக்கள் சிறுபான்மையினராக ஆகக்கூடிய காலமும் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. நாத்திகம் என்று பேசுவோரும் சிறுபான்மை மதத்தினரை சேர்ந்தவரின் வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்து கடவுளரை மட்டுமே ஒதுக்கி பேசும் ஒரு நவநாத்திகத்தை பேசுகிறார்களே அல்ல, கடவுளே இல்லை என்று சொல்லி எந்த மதத்தில் கூறப்படும் கடவுளும் இல்லை என்று சொல்லி நேர்மையாக பேசவில்லை. அதே நேரம் இன்று தலைவர்கள் என கூறிக்கொள்வோர் எத்தனை விதமாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மக்கள் விருப்பத்திற்கு பின்னே சென்று கொண்டிருக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களுக்கு பின்னால் செல்லும் வாலே அல்லாமல் தலை அல்ல. சரியான தலைவர்களாக இருக்க முடியாது. இன்னொரு பகுதியினர் நான் நாட்டுக்கு செய்கிறேன், மொழிக்கு மதத்திற்கு செய்கிறேன் என கூறிக்கொண்டு மக்கள் நலனில் அக்கறையே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் சரியான தலைவர்களாக இருக்க முடியாது. மக்கள் நலனின் அக்கறையோடு தான் முன்னே செல்ல எவன் பின்னே
மக்கள் எல்லாம் சென்றால் அவன்தான் சரியான தலைவனாக இருப்பான். அவன்தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்யும் தலைவனாக இருப்பான். அத்தகைய தலைவன் இருக்கிறானா என்று பாருங்கள். அத்தகைய தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க முடியுமா இந்த தேர்தலில் என்று எண்ணி பாருங்கள். அல்லாமல் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த தேர்தலில் நமக்கும் நாட்டுக்கும் நலம் செய்யுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியை வெற்றி பெறச் செய்வதுதான் நமக்கும் இந்த நாட்டுக்கும் நலம் செய்யுமா என்பதையும் உறுதியாக எண்ணி பாருங்கள். யாருக்கு வாக்களித்தால் உங்களுக்கு உடனடி நன்மை கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டாம். அவ்வாறு கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களானால் நாளைக்கு பெரிய தீமையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். பெரிய துன்பத்தில் உங்களையும் இந்த நாட்டையும் மூழ்கடிக்க செய்த பாவத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும். வேட்பாளரில் வாரிசு கூடாது என்று சொல்பவர்கள் வாக்காளர்களில் பரம்பரையாக நான் குறிப்பிட்ட கட்சிக்குத்தான் வாக்களிப்பேன் என்று சொல்லி வாரிசு வாக்காளர்களையும் வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்ல தயாராக இருக்கிறார்களா? நீங்கள் இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இவை போன்ற மாயைகளில் எல்லாம் சிக்காமல் உங்களையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் நல்லபடியாக சிவ சாம்ராஜ்யமாக மாற்ற உங்கள் வாக்குகள் எங்கே விழ வேண்டுமோ அங்கே விழ வேண்டும் என நான் எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடிகளை போற்றுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.